இலங்கையில் இருந்து தனுஷ்கோடிக்கு மர்ம படகு ஒன்று வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. படகை கைப்பற்றி சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலா. தனுஷ்குடி பகுதியில் ஒரு சந்தேகத்துக்குரிய படகு கரை ஒதுங்கி இருப்பதாக இந்த தகவலை அடுத்து இந்த மீனவர் தனுஷ்குடி மீனவர்கள் கொடுத்த தகவலை எடுத்து அப்பகுதிக்கு சென்ற சுங்கத்துறை அதிகாரிகள் ஒரு படகையும் அதில் இருந்த பொருட்களையும் கைப்பற்றி தற்போது ராமேஸ்வரத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த படகு எங்கிருந்து வந்திருக்குன்னா தலைமன்னார் பகுதியிலிருந்து வந்திருக்கு. அதுல அதிக குதிரை திறன் பொருத்தப்பட்ட ஒரு எமகா இன்ஜின் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுல 30 லிட்டர் மண்ணெண்ணெய் இருக்கு. தற்பொழுது அந்த படகை கைப்பற்றி ராமேஸ்வரம் கொண்டு வந்து மேலும் அந்த படகுல வேறு பொருட்கள் இருக்கா என்று சோதனை செய்கிறாங்க. ஆனா அந்த படகுல மீன்பிடி வலைகள் மட்டுமே இப்ப தற்பொழுது உள்ளன. ஆனா படகுல ஏற்கனவே மத்திய மாநில உளவு பிரிவு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து தொடர்ந்து விடுத்து வருகின்றன. அதாவது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்குள் கடல் வழியாக சந்தேக நபர்கள் வரக்கூடும், அதனால் கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் என எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த படகு தற்பொழுது இங்கே வந்திருப்பது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.